ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் வெயில் நாள்லாம் முடிஞ்சு மழை நாள் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தினமும் சாயந்தரத்தில் மழை பெய்யுது. மழை பெய்யுறது ரொம்ப நல்ல விஷயமா இருந்தால் கூட மழை பெய்யறதுனால சில இடைஞ்சல்கள்லாம் நமக்கு ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான இடைஞ்சல்கள்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு மழை நாளுக்கு தேவையான முன்கூட்டியே சில ஏற்பாடுகளை நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மழை நாளை ரொம்ப இலகுவாகவே கடக்க முடியும். ஸோ மழை நாளுக்கு தேவையான பலவிதமான ஏற்பாடுகள், அதுக்கு தேவையான பலவிதமான டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சிலது மட்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பலது தெரியாமல் கூட இருந்திருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மழைக்காலங்களில் எப்போதுமே நம்முடைய மொபைல் ஃபுல் சார்ஜ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சில பேர் என்ன செய்வோம்னா எப்போதுமே மொபைல் நோண்டிட்டு அதை வந்து எப்போதுமே கம்மியாகவே வச்சுருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் எப்போதுமே வந்து மொபைலில் பேட்டரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பவர் பேங்க் கூட சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க. ஒருவேளை பவர் பேங்க் இல்லைன்னா மழைக்காலங்களில் வந்து நீங்கள் புதுசாக ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மழைக்காலங்களில் அடிக்கடி கரண்ட் போய்டும். அந்த சமயத்தில் வெளிச்சத்துக்காக இருந்தாலும் சரி, அதை விட ரொம்ப முக்கியமாக நமக்கு ஏதாவது ஒன்றுனா அடுத்தவங்களை நம்ம காண்டாக்ட் பண்ணுறதுக்கு மொபைல் ரொம்பவே அவசியம். ஸோ மொபைல் எப்போவும் சார்ஜ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த டார்ச் லைட், எமர்ஜென்சி லைட், மெழுகுவத்தி, தீப்பெட்டி இதெல்லாம் வந்து கைக்கு எடுக்கக்கூடிய இடத்துல ஈஸியான இடத்துல வச்சுக்கோங்க. அப்போ தான் கரண்ட் போயிடுச்சுன்னா உடனே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எமர்ஜென்சி லைட்லாம் எப்போதுமே சார்ஜ் போட்டு பக்காவாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மெழுகுவத்தி இருக்கு இல்லையா, மெழுகுவத்தியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரத்தில் நமக்கு உருகாமல் இருக்கும் கொளுத்தும் பொழுது. ஸோ வந்து மெழுகுவத்தி வாங்கினீங்கன்னா அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதே மாதிரி தீப்பெட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியிலலாம் நார்மலான இடத்துல வச்சோன்னா அது வந்து சில நேரத்தில் வந்து இந்த ஈரப்பதத்தில் நமுத்து போன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், அதாவது ஃப்ரிட்ஜு மேலேயோ அல்லது இந்த ஸ்டெபிளைசர் இருக்கு இல்லையா அது மேலேயோ வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது நமுத்து போகாமல் அது வந்து எப்போதுமே லைட்டாக வந்து ஒரு ஹீட்டோடு இருக்கும். அப்போ நம்ம வந்து கொளுத்துனோடனே சீக்கிரமாக வந்து எரிஞ்சிடும். அடுத்தது மழைக்காலங்களில் எப்போதுமே மெடிக்கல் கிட் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு இந்த ஈரப்பதம்லாம் காலில் படும்போது சீக்கிரமாக வந்து புண்ணு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தண்ணியிலையோ ஈரத்துலையோ வலிக்கு எதுவும் விழுந்துட்டோன்னா, குழந்தைங்களுக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா நமக்கு அதை ஈஸியாக வந்து நம்ம எடுத்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மழைக்காலங்களில் கரண்ட் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. குழந்தைங்கள்லாம் வந்து ஸ்விட்ச் போடுறதுக்கு அனுமதிக்காதீங்க. கொஞ்சம் பெரிய பிள்ளையாக இருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை. ரொம்ப குழந்தைங்கள்லாம் வந்து ஸ்விட்ச் போடுறதுக்கு அனுமதிக்காதீங்க. சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் பட்டு அதில் எர்த்தடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உபயோகப்படுத்தாத தேவையில்லாமல் சுவிட்சஸ்லாம் போட்டு வச்சுக்காதீங்க. இப்போ மிக்ஸி சுவிட்சாக இருக்கட்டும், இப்போ ஏசி ட்ரிப்பராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அடிக்கடி கரண்ட் வந்துட்டு போகும்போது அது வந்து பழுதடையாமல் இருக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். அடுத்தது மழை நேரங்களில் துணி காய போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேர் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக காய போடுறதுக்கு இடம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க கயிறில் வந்து எஸ் ஹூக் இருக்கு இல்லையா, அது கடையில் விற்கும். அதை வந்து வாங்கி நீங்கள் அந்த எஸ் ஹூக்கில் அந்த கயிறை வந்து எந்த இடத்துல உங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல முடிச்சு போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளேயும் காய போட்டுக்கலாம். வெயில் அடிக்கிற சமயத்தில் நீங்கள் வெளியிலையும் காய போட்டுக்கலாம். தேவையான இடத்துல வந்து துணியை வந்து ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருக்காமல் தேவைப்படும் போது அப்படியே வந்து கயிறை மொத்தமாக அவுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது மழை நேரங்களில் வெளியில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எப்போதுமே வந்து ஒரு பாலித்தீன் கவர் வந்து கையில் வச்சுக்கோங்க. நல்ல மொத்தமான கவராக கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது ஈரம் படக்கூடிய இடங்கள்லாம் போய்ட்டோம் அல்லது மழையில் வந்து சொட்ட சொட்ட நனைகிறோம் அப்படின்னு சொன்னால் மொபைலு, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், பவர் பேங்க் இதெல்லாமே வந்து நம்ம கவருக்குள்ளே போட்டு வச்சிட்டோம்னு சொன்னால் அது வந்து சேஃப்டியாக இருக்கும். ஸோ வெளியில் போகிறீங்க அப்படின்னு சொன்னாலே ஒரு கவர் வந்து கையில் வச்சுக்கோங்க. இல்லைனா எப்போதுமே பேக்கெட்லேயோ அல்லது நம்மளுடைய ஹேண்ட்பேக்லேயோ எப்போனாலும் நீங்கள் வந்து கவர் வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது கொடை, ரெயின் கோட்டு இதெல்லாம் வந்து வீட்டுக்கு உள்ளே இல்லாமல் கொஞ்சம் வெளியில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து மாட்டி விட்டுக்கோங்க. அப்போ வந்து நமக்கு வெளியிலேருந்து ஈரத்தோடு வந்தால் கூட வீட்டுக்குள்ளே அந்த ஈரத்தோடு வராமல் வெளியிலே வந்து மாட்டி விட்டு வந்துடுவோம். வெளியிலே வந்து தண்ணி சொட்டி வடைஞ்சிரும். ஸோ இதெல்லாம் முன்கூட்டியே எடுத்து வச்சிட்டோன்னு சொன்னால் அந்த சமயத்தில் நம்ம தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காமல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது செப்பல்ஸு, ஷூஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீட்டுக்கு வெளியே இருக்கிற மாதிரி ஈரம் வந்து உள்ளே வராத மாதிரி நீங்கள் வெளியிலே வச்சுக்கலாம். மழைக்காலங்களில் நம்மளுடைய ஷூஸ்லலாம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா நியூஸ் பேப்பர், வேஸ்ட் நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லைங்களா, வேஸ்ட் பேப்பர்ஸ் இருந்துச்சுன்னா கூட அதெல்லாம் வந்து நம்ம அப்படியே க்ரஷ் பண்ணி அதை அப்படியே வந்து ஷூக்குள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஈரப்பதம்லாம் வந்து உள்ளுக்குள்ளே இல்லாத மாதிரி இருக்கும். செப்பல்ஸு, ஷூஸ்லாம் வைக்கக்கூடிய இடத்துல பூச்சி வராமல் இருக்கணும்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து பூச்சி மருந்து ஏதாவது தெளித்து விட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நல்லா வந்து சென்ட்லாம் கூட நீங்கள் அடித்து விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வாசனைக்கு பூச்சி போட்டெல்லாம் வராமல் இருக்கும். அடுத்தது மழைக்காலங்களில் அதிகப்படியான வெயில் இருக்காது. அதனால் வீடெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு மாதிரி மங்கலாக தெரியும். ஸோ வந்து கதவு, ஜன்னல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் திறந்த வெளியாக வச்சுக்கோங்க. சாயந்தர நேரத்துக்கு மேலே வந்து நீங்கள் அதை சாத்தி விட்டுறலாம். இதனால் வீடு நல்ல வெளிச்சமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு மாதிரியான ஈரப்பதம், ஒரு மாதிரியான வாடையெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தது நிறைய பேர் வீட்டுக்குள்ளே கார்பெட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. இந்த மழை நாள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கார்பெட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் எப்போதுமே ஒரு மாதிரி நசநசன் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது எப்போதுமே ஜன்னல் கதவுக்கெல்லாம் கொஞ்சம் மொத்தமான காட்டன் ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் மழை நாட்களில் கொஞ்சம் மெலிசான காட்டன் இல்லாமல் வேறு மாதிரியான துணிகளை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஈரம் வந்து சீக்கிரமே உலர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
அதே மாதிரியே ஜன்னல்லையும் கதவுலையும் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஸில் வந்து நம்ம ஏதாவது பெர்ஃப்யூம் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அந்த வாசனைக்கு தேவையில்லாத பூச்சிகள்லாம் வீட்டுக்குள்ளே நுழையாமல் இருக்கும், கொசுலாம் கூட அதிகமாக வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கும். அடுத்தது நம்ம எல்லார் வீட்லையுமே டோர் மேட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் மழைக்காலங்களில் டோர் மேட்ஸ் வந்து நமக்கு நிறைய தேவைப்படும். அதாவது கால் மிதியடி இதை வந்து 4 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து 8 யூஸ் பண்ணணும். ஏன்னா மாற்றி மாற்றி யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாகவே நமக்கு நனைஞ்சிரும். அதனால் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது மழைக்காலங்களில் எப்போதுமே வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி ஈர வாடை அடிச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி வாடை அடிக்காமல் இருக்கணும்னு சொன்னால் அடிக்கடி வந்து சாம்பிராணி போடலாம், அல்லது அந்த வாசனை மெழுகுவர்த்தி இருக்கு இல்லையா, அது மாதிரி நம்ம ஏற்றி வச்சுக்கலாம். அதே மாதிரியே ஈரவாடை அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் ரூம் ஃப்ரெஷ்னர் கூட ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ரூம் ஃப்ரெஷ்னர் இல்லை அப்படின்னு சொன்னால் கற்பூரத்தை வந்து கொஞ்சமாக வந்து தண்ணியில் கரைச்சிட்டு அதை கூட வந்து நீங்கள் தெளித்து விட்டுறலாம். அடுத்தது நாம் போடக்கூடிய துணிகள், நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொத்தமான காட்டன் கிளாத்து, பனியன் கிளாத் இந்த மாதிரிலாம் வந்து குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி நமக்காக இருந்தாலும் சரி கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மழை நாட்களில் அது அவ்வளோ சீக்கிரம் காயாது. ஸோ காட்டன் இல்லாமல் மொத்தமான ட்ரெஸ்ஸாக இல்லாமல் கொஞ்சம் மெலிசாக இருக்கக்கூடிய சிந்தட்டிக் ட்ரெஸ் எல்லாம் வந்து இந்த சமயத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காயறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மழை நாட்களுக்கு தேவையான சில முன்னேற்பாடுகளையும் அதுக்கு தேவையான பலவிதமான டிப்ஸும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம். எனக்கு தெரியாத சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு மற்றவங்களுக்கும் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மழை நேரத்தில் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ஆரோக்கியமான ரெசிபிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.